ஹாய் ப்ரோ. ஹாய். என்ன ப்ரோ எப்போ யூடியூப் இன்ஸ்டா எல்லாத்தையும் நோண்டினாலும் கேம் குரு. பிளே ஸ்டேஷனுக்கு சரியா ஃபேவரட்டா இருக்கீங்க போங்க. சரி, என்னதான் உங்களோட கலெக்ஷன் இருக்கு ப்ரோ? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் 2லேருந்து 3, 4, 5 ஸ்லிம் ஸ்டாண்டர்டு எல்லாமே ஆல் கைண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. PS2 வந்து பார்த்தீங்கன்னா 4800 ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் ஜாய்ஸ்டிக்கு வித் பென்ட்ரைவில் வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி PS3 இருக்குது நம்மகிட்ட. PS3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13500 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லிம் சூப்பர் ஸ்லிம் ரெண்டுமே அதே ரேட் தான் வரும். அதே மாதிரி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா PS4ல் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16500 ஸ்டார்ட் ஆகுது PS4 ஸ்டாண்டர்டு. அதே மாதிரி ஸ்லிம்மும் இருக்குது, ப்ரோவும் இருக்குது. ஸ்லிம்மு 500GB 1TB எல்லாமே இருக்குது. ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மற்ற ஷாப்போட. PS5ல் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வந்து 2 இருக்குது. PS5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்டில் பேக்கில் வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் பிளெயினும் இருக்குது. ஸோ நம்மகிட்ட ஆல் கைண்ட் ஆஃப் கன்சோல்ஸும் இருக்குது. இப்போ வந்து ஆஃபர் ரேட்ஸ் போயிட்டு இருக்கு. April 30யோட சம்மர் சேல் முடியுது. ஸோ சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கன்சோல்ஸ் நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட PS5ல் வந்து ஸ்லிம் 1TB இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்க்கெட்லேயே வந்து 51,500 அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட MRP பார்த்தீங்கன்னா 55,000 வருது. ஸோ எங்கேயுமே வந்து தர மாட்டாங்க. வித் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ஸோட வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். PS5ல் ஸ்லிம் 1TB டிஜிட்டல் பண்ணி தந்துட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 42க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட MRP பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 45,000 வரும். ஆக்சுவலி நான் வெளியே வாங்குற ரேட்டுக்கும் உங்கள்கிட்ட வாங்குற ரேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இப்போ பார்த்தீங்கன்னா PS5 பொறுத்த வரைக்கும் சம்மர் சேல் போயிட்டு இருக்கு. PS5 ஸ்டாண்டர்டோட இது ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சேல் போயிட்டு இருக்கு. ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 47,000 மேலே வித்துட்டு இருக்காங்க. நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் வாரண்டி வித் ஒரு கேமோட வந்துருது. கிரிக்கெட் 24 கேம். உங்கள்கிட்ட PS5 ஸ்லிம் 1TB டிஸ்க் எடிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டியோட கொடுத்துட்ருக்கோம். வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 52,000 மேலே போயிட்டு இருக்கு. நாங்கள் வந்து எங்கள் கடை வந்து எப்போவுமே வந்து ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கனால 51 to 51,500 நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ப்ரோ, இதுனா ப்ரோ வித்தியாசமாக இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மெட்டாகாஸ்ட் 2 VR. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மெட்டாகாஸ்ட் 3 வந்துருச்சு VR. இது மெட்டாகாஸ்ட் 2 120GB வச்சிருக்கோம். அதிலே வந்து 256 எல்லாம் வந்துடும். அதே மாதிரி மெட்டாகாஸ்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாகாஸ்ட் 3ல 120GB + 512GB இருக்குது. 120GB வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 49 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் 120GB. இதே மாதிரி மெட்டாகாஸ்ட் 2 120GB இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில் 27,000 மேலே போயிட்டுருக்கு. நாங்கள் 27,000க்கு நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ CD செக்ஷன் பார்த்துட்ருக்கோம். CD செக்ஷன் பொறுத்த வரைக்கும் PS4 PS5 CDs எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். FC24, Horizon, Mortal Kombat, மல்டிப்ளேயர் கேம்ஸ் லைக் கிரிக்கெட்டு, ரெஸ்லிங்கு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து NFS இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர். நம்மகிட்ட மல்டிப்ளேயர் கேம்ஸும் இருக்குது. அட் சேம் டைம் சிங்கிள் பிளேயர் கேம்ஸும் இருக்குது. ஸோ நிறையா ஸ்டாக்ஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து இறக்கியிருக்கோம். ஸோ கால் ஆஃப் டியூட்டியுமே இருக்குது, ஷூட்டிங் கேமு. ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்குறது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கலாம் சீக்கிரம் வந்து. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இருக்குது. அது மாதிரி GTA 5 இருக்குது. GTA 5லாம் வந்து ரொம்ப பிடிச்ச கேம்ஸு. அது மட்டும் இல்லாமல் மார்ட்டல் காம்பேட் இருக்குது, God of War இருக்குது, Prince of Persia இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்மேன் இருக்குது, கிராண்ட் டூரிஸ்மோ 7. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. PS4 வந்து நாங்கள் வந்து 1000லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் PS4 CDs பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி PS5 CDs வந்து 1500லேருந்து போயிட்டுருக்கு. கண்ட்ரோலர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் 350 ஸ்டார்ட் ஆகுது. இது PC ஜாய்ஸ்டிக். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்டு ஜாய்ஸ்டிக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா PS3, PS4, PS5 இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஜாய்ஸ்டிக்ஸு. ஸோ PS5லாம் வந்து 5500 ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே MRP வித் வாரண்டியோட வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Xbox வயர்லெஸ் கண்ட்ரோலர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீரிஸ் கண்ட்ரோலர். இதுவும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 55லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி கண்ட்ரோலர் வரும் உங்களுக்கு. இப்போ PS5லேயே வந்து காப்பி கண்ட்ரோலர் வருது. அதாவது PS4க்கு கம்பேட்டிபிள் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இதுலேயே வந்து Nintendo Split Pad Proன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாய்கான்ஸ் யூஸ் பண்ண விரும்பாதவங்க இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட் வந்து 5500 தான். V9 ஸ்டீரிங் வீல்லேருந்து PXN V3 Pro அப்புறம் PXN V900 எல்லாமே இருக்குது. ஸோ V9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது அட்வான்ஸ் மாடல் PXNலே. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு மாடல்ஸு. ஸோ நீங்கள் PS3லேருந்து PCலேருந்து PS4 வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். Xbox, Nintendo Switch எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 270 டிகிரிலேருந்து 900 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ வித் உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிரேக்கு, ஆக்சிலேட்டர், கிளட்ச் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் அட்டாச் ஆகி வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருப்பாங்க PS5ல. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் வந்து இந்த இதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பு மூலமாக நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா PS2க்கான ஸ்கின்ஸு, PS4க்கான ஸ்கின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ PS4க்கு வந்து உங்களுக்கு வெரைட்டிஸ் நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா தீம்லையுமே இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ ஆக்சுவலி? ஸோ இதோட ரேட்லாம் வந்து ஒரு 150-200 அது மாதிரி தான் வரும். ஓகே. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அது மாதிரி தான் வரும். PS2க்கான ஸ்கின்ஸு, God of War, Destiny மாதிரி. ஆக்ஷன்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் ரெட்ரோ கேம் கன்சோல் இது. ஸோ இது வந்து இந்த சூப்பர் மேரியோவில் தான் இதுலேருந்து உங்களுக்கு வந்து சிப்பு போட்டு விளையாடுற அந்த கேம் கன்சோல் இது. ஆனால் இப்போ சிப்லாம் வருது இல்லை, எல்லாமே வந்து மெமரி கார்டில் வர மாதிரி வருது ஸ்லாட்டில். ஸோ உங்களுக்கு வந்து 90s இப்போ இந்த ப்ளே ஸ்டேஷன்லாம் இப்போ வந்தது. பட் ஏன்னா 90s கிட்ஸ் அந்த டக் ஷூட் கேம் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எப்போனா வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 சிப்பு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு 1 lakh கேம்ஸ் கிட்ட வரும். ஸோ டோட்டலாக வந்து 2 lakh கேம்ஸ் மேலே வரும் உங்களுக்கு. இதில் இதோட ஆமாம் 2 lakh கேம்ஸ் மேலே வரும். இதில் 2 lakh கேம் இருக்குமா? எல்லாமே ஆமாம் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 800 நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சேகா கேம்ஸ் லைக் சூப்பர் மேரியோ வேர்ல்டு அந்த மாதிரி சேகா கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 800 2000 அந்த ரேஞ்ச் தான் வரும். உங்களுக்கு வந்து இதுலேயும் உங்களுக்கு 1 lakh கேம்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளகின் பண்ணி விளையாட வேண்டியது தான். எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்கள் ஜாஸ்திக்கு எதுவுமே கனெக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இதெல்லாம் ஸோ நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 750 ரேட்டு அந்த மாதிரி தான் வரும். 750 அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் மினி ஏவி, இது வந்து HDMI, இது கொஞ்சம் பேசிக் மாடல். இப்போ நீங்கள் இது வந்து HDMI மாடல், இது ஏவி மாடல். இது 800 கேம்ஸ் வரும், இது 600 கேம்ஸ் வரும். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 1300 அந்த மாதிரி தான் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையில் வச்சு விளையாடுறது கேம் அண்ட் வாட்ச்னு சொல்லிட்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 650 700 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட SUPன்னு சொல்லிட்டு 400 கேம் வரும். ஸோ கேம் பாக்ஸ் இது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 கேம் ஆக்சஸோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேமே பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ தான். ஸோ அதுக்கப்புறம் கான்ட்ரா இது மாதிரி உங்களுக்கு எல்லா கேம்ஸும் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 800 rupees வரும். கேம் பாக்ஸ் G11 Pro இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் ஆகும். 3D கேமிங் இது. இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி ஸ்மார்ட் டிவி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மார்ட் டிவியில் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, OTT ஆப்ஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து கேம் பாக்ஸில் 2 வயர்லெஸ் கண்ட்ரோலர் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பாக்ஸ் G11 Pro இது. ஸோ இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணி விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் 4800 சேல் பண்ணிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா R35, இது R36. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5200. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5500 வரும். ஸோ இதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஆன்டி ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு மொபைல் கண்ட்ரோலர்ஸ்லாம் இதெல்லாம் எல்லாமே ஈவோஃபாக்ஸ், ஆன்டி ஸ்போர்ட்ஸ், ஸோ அப்புறம் வேகா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல் கனெக்ட் பண்ணி விளையாடுறது. இந்த PUBG, கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இது விளையாடிக்கலாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா PUBGக்கு மட்டும் தனியாக உங்களுக்கு வந்து இது PUBGயோட கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெறும் PUBG மட்டும் விளையாடுறதுக்காகவே வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம் கிரிப்பு, கேமிங் கிட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஏன்னா ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோ கேம் கன்சோல்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே நாங்கள் காமிச்சோம் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து EMIஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கொரியர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இல்லாமல் கொரியர் ஆப்ஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை, ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. அதேமாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது. ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. அது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வரும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெஸ்ட் ஆகிடுறோம். ஸோ அதனால் பக்கத்துல எல்லாம் அதை எப்படி ரிலீவ் பண்ணலான்னு பார்க்கும்போது நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கேம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கேம் விளாட பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ரெஸ் லெவல் நல்லாவே குறையுது. ஒரு லைஃப் டைம் ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். எல்லாருக்கும் வாங்கணும் ஒரு இப்போ அடுத்தடுத்து இது எதாவது வாங்கணும்னா. ஸோ இது வந்து என்னோடய ட்ரீம். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷ கனவு. ஸோ இப்போ தான் எனக்கு இது நிறைவேறுது.